ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம திண்டுக்கல் ஸ்டைலில் 1 கிலோ மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய், 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 400 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு சின்ன வெங்காயம் 200 கிராம், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி நல்லா அரைச்சி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி, 10 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 கிலோவுக்கு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டை ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு 10 கிராம் பட்டை, 7 கிராம் ஏலக்காய், 5 கிராம் கிராம்பு பொடி பண்ணி போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தேவை மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிலோவுக்கு 1 பேக்கெட் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் அரைப்பதம் வேக வச்ச கறியை இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 லெமன் பிழிஞ்சு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அரிசியை போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.